ஆண்டுதோறும் இளைஞர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தி இளைஞர்களை பெரியாரிய நெறியோடு மார்க்சிய அம்பேத்கரிய நெறிகளையும் போதித்து தன் வாழ்நாள் முழுவதும் பொது வாழ்விற்காகவே அர்ப்பணித்த சமூக நீதி காவலர் வேல் ஆணைமுத்து அவர்களின் 100ஆண்டு விழாவினை அரசு விழாவாக கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசும் செய்தி மக்கள் தொடர்பு துறையும். இவரின் தியாகமும் உழைப்பும் கொள்கையும் இன்றைய வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியை அமைந்திட சமூக நீதி காவலர் வே ஆணைமுத்து அவர்கள் குறித்த ஒரு காணொலியை தற்போது காணலாம். போராளியின் முகவரி விழித்தெழு வீறுகள் இந்த வீழ்ந்தே கிட என்ற எழுச்சி ஊட்டும் தத்துவத்தை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்துக் கொண்டே இருந்தவர் தோழர் ஆணைமுத்து. தந்தை பெரியார் எனும் மாநில விடியலுக்கான மெய்யியல் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர் தோழர் ஆணைமுத்து. ஆம், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் முருக்கன்குடி எனும் சிற்றூரில் வேளாண் குடும்பத்தில் வேப்பாயி பூவாயி இளைஞருக்கு மகனாக 21/6/1925 பிறந்தது இந்த அக்னி பிழம்பு. அகரம் எனும் ஊரில் தாய்வழி பாட்டி வீட்டில் தங்கி தொடக்க கல்வி பயின்ற அந்த சிறுவன் பின்னர் லப்பைக்குடிகாடு தொடக்கப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையிலும் பரமத்தியை அடுத்த வேலூரில் கந்தசாமி கண்டர் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பையும் முடித்து தேர்ச்சி பெற்றார். வே ஆணைமுத்துவின் கல்வி முன்னேற்றத்திற்கு அகரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் அழகப்பர், தமிழ் மரவர் பொன்னம்பலனார், அரங்கசாமி ஆகியோர் அடித்தளமிட்டார்கள். இவர்கள் அளித்த ஊக்கத்தால் 1946 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இடைநிலை வகுப்பையும் முடித்தார். இதோடு கல்லூரி படிப்பை நிறுத்திக் கொண்ட ஆணைமுத்து இந்த சமுதாயத்தை நடத்தத் தொடங்கினார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சொற்பொழிவுகளால் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆணைமுத்து அவர்கள் விடுமுறை நாள்களில் திருச்சி மாவட்ட சிற்றூர்களின் மேடைகளில் முழங்கி திராவிட கொள்கையை பரப்பும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1952 முதல் 1956 வரை தென்னார்காடு மாவட்டத்தில் பல்வேறு ஊர்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எழுத்தராகவும் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்த ஆணைமுத்து அவர்கள் 1956 பின்னர் முற்றிலுமாக மக்கள் பணிகளுக்கே தன்னை ஒப்படைத்துக் கொண்டார். 13/6/1954 பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் முதல் மேடையில் முழங்கினார் தோழர் ஆணைமுத்து அவர்கள். திருச்சிராப்பள்ளியில் 1950ஆம் ஆண்டு குரல் மலர் எனும் கிழமை இதழையும் 1957 குரல் முரசு எனும் கிழமை இதழையும் தொடங்கினார். இவரின் பல கட்டுரைகள் விடுதலை நாடுகளிலும் மறுவெளியீடு செய்யப்பட்டன. 26/11/1957 நடைபெற்ற அரசியல் சட்ட எரிப்பு கிளர்ச்சியில் பங்கு கொண்டு 18 மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்று திருச்சி மற்றும் வேலூர் சிறைச்சாலைகளில் தன் தண்டனை காலங்களை கழித்தார் ஆணைமுத்து. திருச்சிராப்பள்ளியில் நிரந்தரமாக குடியேறி வாழ்வாதாரத்திற்காக உறையூரில் விறகு வண்டி ஒன்றை நடத்தி வந்தார். 1973 திருச்சியில் தோழர் ஆணைமுத்து விரும்பிய பாவேந்த ரச்சகத்தை தந்தை பெரியாரவர்களே திறந்து வைத்து வாழ்த்தினார். திருச்சி சிந்தனையாளர் கழகத்தின் சார்பில் தந்தை பெரியாரவர்களின் பேச்சுகளும் எழுத்துகளும் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்ற நூலாக ஆணைமுத்து அவர்களால் 3 தொகுதிகளாக ஒதுக்கப்பட்டு தந்தை பெரியார் அவர்களாலேயே சரிபார்க்கப்பட்டு 1974 வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 31 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்ததை 60 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என 1979ஆம் ஆண்டு அன்றைய அரசிடம் கோரிக்கை வைத்து அதன் நியாயங்களை எடுத்து வைத்ததன் விளைவாக பிற்படுத்தப்பட்டோருக்கு 31 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்தி 1980ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து பீகார், கேரளம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்காளம் என இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் சென்று பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆணைமுத்து. இந்த விழிப்புணர்வு பயணமே 1979 ஒன்றிய அரசு பிற்படுத்தப்பட்டோருக்கான மண்டல குழுவை அமைக்கும் காரணமாக இருந்தது. 1981 முதல்வராக தில்லியில் 4வது
பெரியார் என்ற போராளியை மட்டுமே கண்டு கேட்டு உய்ந்து உலகத்திற்கு பரப்பி புகழ்வாழ்வு வாழ்ந்த ஆணைமுத்து அவர்கள் தனது 96வது வயதில் மூப்பின் காரணமாக 6/4/2021 அன்று இயற்கை எய்தினார். வாழும்போது மட்டுமல்ல, இறந்தபின்னும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் அவருடைய உடல் மருத்துவ மாணவர்கள் பயன்பாட்டிற்காக போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொடையாக அளிக்கப்பட்டது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் அறிவுறுத்தி அவரது சுயமரியாதை பாதையில் பெரியாரிய நெறியில் தனது இயக்கத்தை கட்டமைத்து ஆண்டுதோறும் இளைஞர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தி இளைஞர்களுக்கு பெரியாரிய நெறியோடு மார்க்சிய அம்பேத்கரிய நெறிகளையும் போதித்து தன் வாழ்நாள் முழுவதும் பொதுவாழ்விற்காகவே அர்ப்பணித்த சமூக நீதி காவலர் ஐயா வே. ஆணைமுத்து அவர்களின் 100ஆண்டு விழாவினை அரசு விழாவாக